அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம வந்து நிற்கிறோம். அப்படியே கண்களை மூடி தேவ சமூகத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். தேவனே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் ஆமாப்பா, இன்றைக்கு இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் அப்படி சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். தேவன் இன்றைக்கு என்ன பேச போகிறீங்களோ தேவன் பேசுங்க ஆண்டவரே. தேவன் எங்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே. வார்த்தையின் மூலியமாக பேசுகிற தெய்வம் ஆண்டவரே. வார்த்தையை கொண்டு எங்களை போஷிக்கிற தெய்வம் ஆண்டவரே. நாங்கள் பசியோடு வந்திருக்கிறோம், தாகத்தோடு வந்திருக்கிறோம், வாஞ்சியோடு வந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தேவன் என்னை மறைத்து வெளிப்படுவீராக. தேவ வார்த்தை எங்களை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. அப்பா அப்படி நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் சொன்னோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வதற்கு முன்பாக இதற்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும். அப்படின்னா தேவ சமூகத்தில் துணிகரம் என்கிற அந்த தலைப்பில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இங்கே போடப்பட்டிருக்கு, கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். என்னாகமும் 14ஆம் அதிகாரத்திலிருந்து 8வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்குறோம். அப்போ தேவன் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்றால் தேவ சமூகத்தில் நம்ம பிரியமாக இருக்கணும். துணிகரமான பாவங்கள் செய்யக்கூடாது. அப்போ இங்கே போடப்பட்டிருக்கு, கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால். இப்போ கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது தேவன் மீட்டெடுத்து கொண்டு வந்து, நான் உன்னை பாலும் தேனும் ஓடுகிற இந்த கானான் தேசத்துக்குள்ளே நான் உன்னை பிரவேசிக்க வைப்பேன் அப்படி சொல்லி வாக்கு பண்ணி கொடுத்துருக்கிறார். அப்போ பாருங்கள், எப்படி ஒரு மனிதனுக்குள்ள துணிகரம் வருதுன்னு பாருங்கள். யோபுவை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யோபு பாருங்கள் செல்வ சீமானாய் இருந்தார். யோபுட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆசிகள், அவ்வளோ ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருந்துச்சு. ஆடு மாடு ஒட்டகங்கள், எண்ணிலடங்காத ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருந்துச்சு. அப்போ பாருங்கள், தேவ சமூகத்தில் துணிகரமாக ஒருத்தன் போகிறான். துணிகரமாக தேவ சமூகத்துக்கு போகிறான். போய் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவன் சொல்கிறான் பாருங்க, நான் பூமி எங்கும் சுற்றி உலாவி வருகிறேன். அப்போ அவனுடைய வேலை என்னதான், பூமி எங்கும் சுற்றி தேவ பிள்ளைகள் இருக்கிற ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளேயும் வந்து அவன் உற்று கவனித்து கொண்டு இருக்கிறான். நம்ம என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம், என்ன காரியங்கள் பண்ணுறோம் அப்படி சொல்லி உற்று கவனித்து கொண்டு இருக்கிறான். அதனால தான் பூமி எங்கும் சுற்றி உலாவி நம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறேன். அப்போ அந்த லூசிபருக்கு ஒரு துணிகரம் பாருங்க, தேவ சமூகத்தில் போவதற்கு ஒரு துணிகரம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பூமியில் என் தாசன் யோபு மேலே கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானுமாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ பாருங்கள், இங்கே தான் ஒரு டெஸ்ட் நடக்குது யோபுக்கு. அப்போ அந்த சத்ரு சொல்கிறான், அவன் பிசாசு சொல்கிறான், நீங்கள் அவனை சும்மாவா வச்சிருக்கீங்க,
சகலவிதமான ஆசீர்வாதங்களும் செல்வ செழிப்பாய் சீமானாய் வைத்திருக்கீங்க. அதனால் அவன் உன்னை துதிக்கிறான், உண்மை துதிக்கிறான். நீங்கள் என்ன பண்ணுங்க, அவனுடைய ஆஸ்தியில் நீங்கள் கை வைத்து பாருங்க. அப்போ அவன் உங்களை தூசிக்கிறானா இல்லையான்னு பாருங்க அப்படி சொல்லி சவால் விடுகிறான். உடனே தேவன் பாருங்க, யோபு மேலே எவ்வளோ பெரிய ஒரு வைராக்கியம் பாருங்க தேவனுக்கு. யோபு போல தேவன் நம்மளையும் நம்பணும். எப்படி நம்பணும்னா சொல்கிறாரு, இதோ பூமி உன்னுடைய கையில் கொடுக்கப்பட்டு இருக்குது, நீ யோபுனுடைய ஆட்சியில் கை வைக்க உனக்கு அதிகாரம் இருக்குது, நீ போகலாம், ஆனால் சரீரத்தில் மாத்திரம் கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே பாருங்க யோபு பாருங்க, நேராக போய் யோபுனுடைய குடும்பத்தில் அப்படி தேவனுடைய சமூகத்தில் துணிகரமாக போய் பர்மிஷன் வாங்கி கொண்டு நுழைகிறோம். அப்போ இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்ம நினைக்கிறோம், நம்ம வீட்டுக்கெல்லாம் வரமாட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் தேவன் பர்மிஷன் கொடுக்குறார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்குது அப்படின்னா எதனால் வந்துச்சுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், ஆராயணும். முதலாவது நம்ம என்ன பண்ணணும், ஆராய்ந்து பார்க்கணும். தன்னுடைய பாவத்தினால் வந்துச்சா, இல்லை சத்ருவினால் வந்துச்சா, இல்லை ஆண்டவர் கொடுத்த காரியத்தினால் வந்துச்சா அப்படி சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன பண்ணணும், ஆராய்ந்து பார்க்கணும். அப்படி தான் பாருங்கள், யோபனுடைய வாழ்க்கையில் ஆசையில் கை வச்சுட்டான். ஆடு மாடு ஒட்டகம் எல்லாத்துலேயும் கையை வச்சுட்டான். கையை வச்சு அது மாத்திரமல்ல, அந்த பிள்ளைகள் மேலேயும் கை வச்சுட்டான். வச்சோன்னே வேலைக்காரர்கள் ஓடி வந்து யோபின் இடத்துல சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆடு மாடெல்லாம் அழிஞ்சிருச்சு, நான் ஒருவன் மாத்திரம் தப்பி வந்து இந்த காரியத்தை உம்மிடத்தில் சொல்லுவதற்கு வந்தேன் அப்படி சொல்லி வரிசையாக வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. பிள்ளைகள் போயிடுச்சு, சொத்து போயிடுச்சு, ஆஸ்தி போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. அப்போ பாருங்கள், யோபு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நம்மளால் சொல்ல முடியுங்களா? கண்டிப்பாக சொல்ல முடியாது. எந்த மனுஷனாலையும் சொல்ல முடியாது. ஆஸ்தி எல்லாம் போயிடுச்சு, கம்ப்ளீட்டாக அழிஞ்சிருச்சு. பிள்ளைகள் எல்லாம் போயிட்டாங்க, மறிச்சிட்டாங்க. ஆனால் யோபு சொல்கிறாரு பாருங்க, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த சத்ருவுக்கு பாருங்க, திரும்பவும் ஒரு துணிகரம் தேவ சமூகத்துக்கு நேராக போகிறான். தேவ சமூகத்துக்கு நேராக போய் என்ன பண்ணுறான், நீங்கள் ஆசையில் தான் கை வச்சிங்க, ஆனால் சரீரத்தில் கை வைத்து பாரும், அப்போ அவன் உங்களை தூசிக்கிறானா இல்லையான்னு பாரும் அப்படின்னு சொல்லி துணிகரமாய் தேவ சமூகத்தில் போய் நிற்கிறான். அப்போ தேவன் சொல்கிறாரு, அவனுடைய சரீரத்தில் கை வைக்க உனக்கு அனுமதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே பாருங்கள், யோபுனுடைய சரீரத்தில் கொப்பளங்கள், அப்படியே உடம்பு ஃபுல்லாக கொப்பளங்கள், தாங்க முடியாத அளவுக்கு கொப்பளங்கள். அப்படியே துடிக்கிறாரு. தன்னுடைய ஃப்ரெண்டெல்லாம் வந்து சொல்கிறாங்க, நீ பாவம் செஞ்சிட்ட, நீ தப்பு பண்ணிட்ட, தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சிட்ட, அதனால தான் இப்படி நடந்துருச்சு. இன்றைக்கி அநேகர் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு பாடுகள் வரும் பொழுது சொல்கிற முதல் வார்த்தை என்னதான், இதுதான், நீ பாவம் செஞ்சிட்ட, நீ தப்பு பண்ணிட்ட, அதனால தான் தேவன் உன்னைய தண்டிச்சிட்டாரு. எதனால் வந்துச்சு சொல்லி யாரும் யோசிக்கிறதில்ல. இது பாவத்தினால் வந்துச்சா, சத்ருவால் வந்துச்சா, தேவன் அனுமதித்த காரியத்தினால வந்துச்சா அப்படின்னு சொல்லி யாரும் பார்க்குறதில்ல. உடனே என்ன பண்ணிடுறோம், குற்றப்படுத்திடுறோம். ஆனால் இங்கே பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்னா, யோபனுடைய சரீரம் முழுவதும் பாதிக்கப்படுகிறது. தாங்க முடியாத அளவுக்கு, அதாவது ஓட்டை எடுத்து
சொரிஞ்சு கொள்ளுகிற அளவுக்கு சாம்பலை உட்காந்து பூசி சொரிஞ்சு கொள்ளுகிற அளவுக்கு வேதனைகள் தாங்க முடியல. ஒரு பக்கம் ஃப்ரெண்டெல்லாம் வந்து தூசிக்கிறாங்க, அடுத்த பக்கம் மனைவி வராங்க. மனைவி வந்து, நீ ஏன் இன்னும் உத்தமத்தில் உண்மையாக இருக்கிறாய், தேவனை தூசித்து ஜீவனை விடும். அப்போ பாருங்க எவ்வளோ ஒரு துணிகரம் பாருங்க. தேவன் கொடுத்தார், தேவன் எடுத்துக்கொண்டார். இந்த சரீரம் தேவன் கொடுத்தது, அவருக்கு எல்லா பர்மிஷனும் உண்டு. அப்போ பாருங்க, யோபனுடைய மனைவி சொல்கிறாங்க, தேவனை தூசித்து ஜீவனை விடு, நீ செத்து போ, நீ ஏன் உயிரோடு இருக்கிற அப்படின்னு சொல்கிறார். அப்போ பாருங்க, ஆண்டவர்கிட்ட யோபு முறையிடுகிறார், கேட்குறார், ஆண்டவரே எதனால் இது வந்துச்சு, என்ன காரியத்தினால இந்த காரியங்கள் சம்பவித்தது அப்படி சொல்லி கேட்கும் பொழுது கேள்வி கேட்குறார். அப்போ தான் ஆண்டவர் வரார். இந்த வானத்தை படைக்கும் போது நீ இருந்தாயோ, இந்த பூமியை படைக்கும் போது நீ இருந்தாயோ, மலைகளை படைக்கும் போது நீ இருந்தாயோ, இந்த ஆறுகளை உண்டாக்கும் போது நீ இருந்தாயோ, காற்றுகளை படைக்கும் போது நீ இருந்தாயோ, இந்த சமுத்திரங்கள் தன்னுடைய எல்லையை தாண்டி போகக்கூடாதுன்னு கட்டளையிட்டேன், அப்போ நீ இருந்தாயோ. தேவன்கிட்ட கேள்வி கேட்க நமக்கு என்னங்க உரிமை இருக்குது? யாருக்கும் உரிமை கிடையாது. தேவன்கிட்ட நம்ம எதையும் வந்து வாக்குவாதம் பண்ணுவதற்கு நமக்கு உரிமை கிடையாது. ஆண்டவர் கேட்குறார் யோபுட்ட, இதெல்லாம் நான் படைத்தேன், சூரியனை படைத்தேன், நட்சத்திரங்களை படைத்தேன், சந்திரனை படைத்தேன், எல்லாத்தையும் படைக்கும் போது நீ இருந்தியா? எப்படி படைச்சேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறார். கேட்கும் போது பாருங்க, உடனே யோபு சொல்கிறாரு, சரண்டர் ஆகிட்டார். ஆண்டவரே என்னைய ஒரு விஷயம் மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் சொல்லிட்டேன், நீங்கள் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆகிட்டார். அப்போ பாருங்கள், முதலாவது யாருக்கு துணிகரம் இருந்துச்சு? பிசாசுக்கு துணிகரம் இருந்துச்சு. ரெண்டாவது ஒருத்தருக்கு துணிகரம் இருந்துச்சு. யாருக்கு அப்படின்னா, ஆதாம் ஏவாளுக்கு துணிகரம். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்து சகல விதமான மிருகங்களையும் உலகத்தையும் படைத்து விட்டு ஆதாமை உண்டாக்கி, ஆதாமனுடைய விலா எலும்பிலிருந்து ஏவாளை உண்டாக்கி, இந்த பூமியில் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று வைத்து ஏதேனின் தோட்டத்தில் இந்த மரத்தின் கனியை மட்டும் நீ புசிக்காத அப்படின்னு சொல்லிட்டார். சொன்னோன்னே ஆதாம் என்ன பண்ணாங்க? அந்த மரத்தின் கனியை சத்ரு சொன்னதுனால கேட்டு, சத்ருனுடைய பேச்சை கேட்டு சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டோன்னே என்ன நடக்குது பாருங்கள். தேவன் வந்து வராரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? மறைஞ்சுக்கிட்டாங்க. தான் நிர்வாணின்னு சொல்லி அந்த பழத்தை சாப்பிட்டோன்னே கண்கள் திறக்கப்பட்டுருச்சு. தான் நிர்வாணியாக இருக்கிறோன்னு சொல்லி அறிந்து கொண்டார்கள். உடனே மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ கேட்குறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஒவ்வொரு நாளும் மாலை வேளையில் ஆதாமோட உறவாட ஏதாக்கு பின்னாடி ஒளிந்து கொண்டு இருக்கிறேன், நான் நிர்வாணமாய் இருக்கிறேன் அப்படின்னோடனே, உனக்கு இதை அறிவித்தது யார் அப்படின்னோடனே ஒரு துணிகரமான ஒரு பதில் சொல்கிறார். நீங்கள் உண்டாக்கி கொடுத்த இந்த ஏவாள் தான் அந்த பழத்தை எனக்கு கொடுத்தார். அப்போ அந்த பழத்தை சாப்பிடும் போது தெரியலையா? ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, நீயே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். அந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அப்போ பாருங்கள், ஆண்டவர்கிட்டே ஒரு துணிகரமான வார்த்தையை ஆதாம் சொல்லுகிறார். நீ கொடுத்த, எனக்கு மனைவியாக கொடுத்த ஏவாள் தான் பழத்தை கொடுத்தாங்க, நான் சாப்பிட்டேன் அப்படின்னு. ஏவாளை கேட்டோன்னே, அந்த சர்ப்பம் தான் என்னைய வஞ்சிச்சிச்சு, அந்த சர்ப்பம் தான் என்னை சாப்பிட சொல்லிச்சு அப்படி சொல்லி ஒரு துணிகரம் தேவன்கிட்ட எதிர்த்து நிற்கிறாங்க. மூன்றாவது ஒருத்தரை நம்ம பார்க்க போகிறோம். யார் என்றால்
1 சாமுவேலில் போடப்பட்டிருக்கு. ஏலியினுடைய குடும்பத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஏலினுடைய பிள்ளைகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அப்போ பாருங்கள், ஏலி யார்? ஒரு ஆசாரியன். ஏலி ஒரு ஆசாரியன், தேவனுக்கு பணிவிடை செய்து கொண்டு இருக்கிற ஆசாரியன். அப்போ பாருங்க, அந்த ஆசாரியனோட மகன், அதாவது ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்? தேவனுக்குள்ள பயபக்தியோடு, பயத்தோடனும் நடுக்கத்தோடனும் தேவ சமூகத்தில் வளர்த்துருக்கணும். ஆனால் இவர்கள் ஆசாரியனுக்கு எடுக்க வேண்டிய அந்த பலிகளை எல்லாம் இவர்கள் எடுத்து உட்கொண்டு தேவனுக்கு கோபத்தை உண்டு பண்ணினது நிமித்தம் ஏலியும் மரித்து போனார், அவருடைய பிள்ளைகளும் மரித்து போனார்கள். அப்போ தேவ சமூகத்தில் துணிகரம். ஏலினுடைய பிள்ளைகளுக்கு பயம் இல்லை. பயம் இல்லை. தேவனை குறித்து ஒரு பயம் இல்லை, ஒரு நடுக்கம் இல்லை. அதான் பாருங்க, இங்கே போடப்பட்டிருக்கு, நம்மேல் பிரியமாக இருந்தால். அப்போ நமக்கு இந்த துணிகரம் நம்மை விட்டு விலகிருச்சு அப்படின்னா, இந்த துணிகரம் நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்னா, கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் நம்மளை வந்து சேரும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதான் சொன்னார், அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். இந்த பூமியில் இருக்கிற வேளையில் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கொடுப்பார். அது மாத்திரமல்ல, நம்ம கர்த்தருக்கு விரோதமாய் மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரிடத்தில் கேள்வி கேட்பதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, கர்த்தருக்கு விரோதமாய் மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, பயப்படாதீங்க. அந்த தேசத்தை தேவன் நமக்கு கொடுப்பார். அப்படிதான் தேவன் சொல்லுகிறார். மகனே, மகளே, நீ பயப்படாத. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, பயப்படாதீங்க. தேவ சமூகத்தில் நம்ம துணிகரமாய் நிற்காமல் இருந்தோம்னா என்ன நடக்குமா? கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நமக்கு சொந்தமாக கொடுப்பார். நமக்கென்று வைத்திருக்கிற இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம், பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம் அனைத்தையும் தேவன் நமக்கு கொடுப்பார். அப்படியாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தேவனையே, பாவமுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் தேவ சமூகத்தில் துணிகரம் என்கிற தலைப்பில் நாங்கள் பார்த்தோம். ஆமாப்பா, சத்ருவானவனுக்கு துணிகரம் ஆண்டவரை தேவ சமூகத்திலேயே போய் கேள்வி கேட்டான். ஆதாம் ஏவாளுக்கு துணிகரம் ஆண்டவரே பொய் சொன்னார்கள். ஏலிக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் துணிகரம், அவர்கள் பாவம் செய்து மரித்து போனார்கள். இந்த சூழ்நிலைகள் வேணாம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் துணிகரமாய் வாழக்கூடாது. தேவ சமூகத்தில் உண்மையும் உத்தவமாய் வாழத்தக்கதாக தேவ நீங்கள் கிருபை செய்வீராக ஆண்டவர். அப்பா, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற யூடியூப் மூலிமா, ஃபேஸ்புக் மூலிமா யாரெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் ஒரு பெரிய விடுதலையை கொடுங்க. பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தை இவர்கள் சுதந்திரித்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆமாப்பா, இந்த வார்த்தை அநேகரை தொடட்டும், அநேகரை உயிர்ப்பிக்கட்டும், அநேகருடைய கண்கள் திறக்கப்படட்டும், செவிகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. தேவன் நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.